राम राम सौंदर्यलहरी श्लोका नंबर 8 सुधा सिन्धोर्मध्ये सुरविटपि वाटी परिवृते मणिद्वीपे नीपोपवनवति चिन्तामणिगृहे शिवाकारे मञ्चे परमशिवपर्यङ्कनिलयां भजन्ति त्वां धन्याः कतिचन चिदानन्दलहरीम् सुधा सिन्धोः मध्ये सुरविटपि वाटी परिवृते मणिद्वीपे नीप उपवनवती चिन्तामणिगृहे शिवाकारे मञ्चे परमशिवपर्यङ्कनिलयां भजन्ति त्वां धन्याः कतिचन चिदानन्दलहरीम्. पोन श्लोकं the previous shloka was Varnanam of Devi's Sthula Rupam, Vigraha Rupam. This shloka describes Ambika's location. Ambika has turned on the location. Description of her abode. Ambikenoda address yara ketanaka idan kudukanum. நம்ம வந்து சுதா சிந்தோர் மத்தியே அப்படின்னு எழுதி போஸ்ட் பண்ணோம்னாக்கா கரெக்டாக போய் சேர்ந்துடும். திஸ் இஸ் டெல்லிங் ஹர் அட்ரஸ். அம்பிகையினுடைய லொகேஷன் வர்ணனம். ஸோ ஹே அம்பாளே, ஹே பகவதி, सुधा सिन्धोः मध्ये सुरविटपि वाटी परिवृते मणिद्वीपे नीपोपवनवति चिन्तामणिगृहे शिवाकारे मञ्चे परमशिवपर्यङ्कनिलयां चिदानन्दलहरीं त्वां कतिचन धन्याः भजन्ति. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம். ஆஸ் ஐ சே த மீனிங் நீங்கள் அப்படியே அதை யூ ட்ரை டு விஷுவலைஸ் இட். நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ சுதா சிந்தோஹோ மத்தியே, சுதாங்கிறது அமிர்தம், சிந்து அப்படிங்கிறது கேன் கோ டு நதி ஆல்சோ, கேன் கோ டு சாகரம் ஆல்சோ. இங்க சாகரம், அமிர்த சாகரஸ்ய மத்தியே. தத்ர, தத்ரனா தேர், வேர், குத்ர, சமுத்திர மத்தியே, அமிர்த சமுத்திரஸ்ய மத்தியே, இந்த மத்திய பாகம் ஆஃப் த அமிர்த சாகர. ஸோ இதை நம்ம விஷுவலா வி ஹவ் நவ் லேண்டட் இன் த மத்திய பாகம் ஆஃப் அமிர்த சாகர. மிடில் ஆஃப் த சாகரம் வந்தாச்சா, we are reaching an island. மணித்வீபே, த்வீப மீன்ஸ் ஐலண்ட் இல்லையா, லக்ஷத்வீப் கேள்விப்படுறோம் இல்லையா, we hear right, லக்ஷத்வீப். ஸோ மணித்வீபே என்ன மாதிரி ஐலண்ட், வாட் இஸ் திஸ் ஐலண்ட் அப்படின்னாக்கா மணிமயமான த்வீபம், நவரத்ன கதித த்வீப. சும்மா சாதாரண ஐலண்ட் இல்லை, இட் இஸ் அன் ஐலண்ட் மேட் அப் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் வேரிகேட்டட் ஜெம்ஸ். என்னெல்லாம் இங்க லிஸ்ட் கொடுத்துருக்கா பாருங்கோ. புஷ்பராக, பத்மராக, கோமேத, வஜ்ர, வைடூரிய, நீலமுக்தா, ரத்ன, மரகத, இந்த மாதிரி மாணிக்ய அப்படியே இழைச்சு வச்சிருக்கா. அப்படிப்பட்ட ஒரு ஐலண்ட், an island that is full of these precious gems of infinite variety. அப்படி இருக்கு இந்த தீபம். So now we have reached the island. அந்த ஐலண்டை சுத்தி on the outskirts, all around the outskirts of that islandல what is there அப்படின்னாக்கா சுரவிட்டப்பி வாட்டி பரிவிருத்தே. சுரவிட்டப்பி அப்படின்னாக்கா சுரலோக, தேவலோக விருட்சங்களால், பை தேவலோக விருக்ஷஸ், தேவலோக ட்ரீஸ் லைக் கல்ப, இங்க கொடுத்துருக்கா கல்ப விருக்ஷ, சந்தான விருக்ஷ, ஹரிச்சந்தன, மந்தார, பாரிஜாத்த, இதெல்லாம் தான் தேவலோக விருக்ஷஸ். பிகாஸ் they are all wish-yielding trees இல்லையா, they do இச்சா பூர்த்தி, desire granting trees இல்லையா. So the island is surrounded, the outskirts of the island is surrounded by rows of these தேவலோக விருக்ஷஸ். ஒரு தோப்பு மாதிரி, இட் இஸ் லைக் க்ரோவ் ஆர் ஆர்ச்சர்ட் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. ஆல்ரைட், நவ் வி ரீச் த மணிமயமான த்வீபம் and then that is surrounded on the outskirts by all these தேவலோக விருக்ஷஸ். Now we are entering. As we go past these தேவலோக விருக்ஷஸ், another உபவனம் is there. நீப உபவனம் அப்படின்னா, நீப அப்படின்னாக்கா கதம்ப, கதம்ப விருட்சங்களால் ஆன ஒரு உபவனம், உபமிதம் வனம். உபவனானி, உபவனம் அப்படின்னாக்கா உத்தியானம், கார்டன். கார்டன் ஆஃப் வாட் ட்ரீஸ் அப்படின்னாக்கா கதம்ப விருக்ஷஸ், கதம்ப வனவாசினி அப்படின்னு நாம இஸ் தேர், ரைட். ஸோ வி ஆர் நவ் ஆஃப்டர் வி ஹவ் கம் பாஸ்ட் த சுரலோக விருக்ஷஸ், தெர் இஸ் அனதர் க்ரோவ் ஆஃப் kadamba vrikshas, kadamba upavanam is there, kadamba udyanam. Now let's enter kadamba vanam, kadamba udyanam. Inside this upavanam, inside this garden of kadamba vrikshas என்ன இருக்கு அப்படின்னாக்கா சிந்தாமணி கிரகே, சிந்தாமணியினால் நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு ஆலயம், மண்டபம். Now what do we see inside these kadamba vanam அப்படின்னாக்கா
ஒரு palatial mansion inside these grove of Kadamba Vana. அங்க என்ன இருக்கு? அந்த mansion is made up of what? That griham, that ஆலயம் is மண்டபம், என்ன வேணா வச்சுக்கலாம். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா சிந்தாமணி. It is made up of the nirmanam of this mandapam has been done with chintamani. Chintamani is a gem or a stone. இப்ப பார்க்குறோம் இல்லையா, all these தேவலோக விருக்ஷாஸ் are all என்ன சொன்னோம், wish yielding trees அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. This chintamani is also has the shakti to grant all our icha. அது one money if we have itself, all the icha purti it will do. Here the entire mandapam is constructed full on full with chintamani. அவ்வளோ lots of எழச்சு வச்சு they have done nirmanam of this griham. அதாவது ஒரு மண்டபம்னா what all will be there? ஒரு ஸ்தம்பம், பில்லர், பிராகாரம், தோரணம், வேதிகா. வேதிகானாக்கா திண்ண மாதிரி, திண்ணையில் உட்காந்து பேசுறது அப்படிங்கிறது இல்லையா. இட்ஸ் அ raised platform outside the house. So full on full made up of chintamani. The nirmanam of this entire mandapam or griham has been done with this chintamani gem. And இதுல there is also ஆனந்தவாபின்னு போட்டிருக்கா, ஒரு ஸ்மால் வாட்டர் டேங்க் அப்படிலாம் கூட இருக்கு. ஓகேயா? ஸோ ஆல் திஸ் நம்ம இமேஜினேஷன் தான், அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டு வரணும். நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க மேடம் தான், நம்ம மேடமை தான் we are going to go meet. ஓகேயா? ஸோ when we enter this கிரகம் மண்டபம், சிந்தாமணி மண்டபம், அந்த சென்ட்ரல் ஹாலில் அம்பாள் ஒரு ராயல் ஆசனம், சாதாரண ஆசனம்லாம் அம்பாளுக்கு கொடுக்கக்கூடாது, ஒரு ராயல் ஆசனம் சிம்மாசனத்தில். that is what is there in the third பாதம். சிவாகாரே மஞ்சே, மஞ்சம் அப்படின்னாக்கா ஒரு கட்டில், காட் ஆர் an ஆசனம். சரியா? அந்த ஆசனம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா சிவாகாரே மஞ்சே, சிவாயாக ஆகார ரூபம். ஒரு ஆசனம்னா ஒரு ஸ்டூல், கட்டில் மாதிரி. if we take மஞ்சம் அப்படிங்கிறது we say cot or a stool வச்சுப்போம். ஒரு பெரிய ஆசனம் means it will have 4 legs. who is acting as these 4 legs அப்படின்னாக்கா பிரம்மா, விஷ்ணு, ருத்ர அண்ட் ஈஸ்வர or ஈசான அப்படின்னு கூட கொடுத்துருக்கு. இவா 4 பேர் தான் அம்பிகையினுடைய சேவகர்கள். Okay, they are Ambika's sevakas. They assume the form of these 4 legs of the asanam in which Ambika sits. இங்கே கொடுத்துருக்கா which leg யாருன்னு. அதாவது பிரம்மா is the southeast leg, Vishnu is southwest, Rudra is northwest, and Ishana or Ishwara is the northeast leg. சரியா? They form the 4 legs of this asanam, simhasanam. Right. இப்போ நம்ம we have finished the asanas legs. இப்போ ஆசனம் மீன்ஸ் இட் ஹேவ் அ பிளாங்க் ஆன் டாப், ரைட்? அந்த பலக்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பலக்கம், the plank is formed. பலக்கமா யார் இருக்கா அப்படின்னாக்கா who is acting, assuming the form of the பலக்க for this asana அப்படின்னாக்கா சதாசிவ. சதாசிவ is the பலக்க for this asana. அது மேல on this பலக்க is பரமசிவ or காமேஸ்வர. Here they have described how this காமேஸ்வர is. இந்த பரமசிவன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது, அதாவது தேவிக்கு சமமான ரூபம். he has the same ரூபம், சமான ரூபம் as தேவி, except that he is a புருஷ ஆகாரம். everything else சமான ரூபம், வர்ணம், ஆயுதம், அலங்கார, வஸ்திர, மாலை, in everything he is சமானம் to தேவி except being புருஷ ஆகார. only in this லக்ஷணம் he is பின்னம், but otherwise எல்லாமே சமானம் to தேவி. ஸோ அப்படிப்பட்ட சமான ரூபத்தை உடைய காமேஸ்வரனுடைய மடியில், இன் காமேஸ்வர சச்ச காமேஸ்வரஸ் லேப், பரமசிவ பர்யங்க நிலையாம் இருக்கு இல்லையா, அப்பான் சதாசிவ who forms the plank of the ஆசனம். on ஆசனா now we'll put cushion, right? ஒரு பெட், மேட்ரஸ். who is acting as that mattress அப்படின்னாக்கா பரமசிவ or காமேஸ்வர. and upon this mattress which is பரமசிவ or காமேஸ்வர, அவருடைய மடியில ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா, ஆன் ஹிஸ் லேப். ஒரு ரிக்ளைனர் சீட் மாதிரி அம்பிகா ஜம்முன்னு ஷீ சிட்டிங் ஆன் பரமசிவாஸ் லேப். நவ் ஹவு இஸ் அம்மவாரு, எப்படி இருக்கா அவ, ஹவு இஸ் திஸ் தேவி அப்படின்னாக்க சிதானந்த லஹரி ரூபாம் சத்து சித்து ஆனந்த பிரவாக லக்ஷணமயீம். இல்லாட்டக்க என்ன சத்து சித்து ஆனந்த வி ஆர் சேயிங் நோ, ஞான ஆனந்த பிரவாகினி, ஒரு பிளிஸ்ஃபுல் ரூபம், மகாத்ரிபுர சுந்தரி ரூபம். in this commentary they have put, we have to take enna roopam அப்படின்னாக்கா குணத் காஞ்சி தாமா, the previous shloka, right? அந்த விக்கிரக ரூபம் we have to remember, do தியானம் in this place.
இன் திஸ் லொகேஷன் இப்படி இருக்கா இல்லையா அம்பாள் பரமசிவ பர்யங்க நிலையாம்னு பார்க்குறோம் இல்லையா அங்கே எப்படி அம்பாள் உட்காந்துருக்கானாக்கா கொணத் காஞ்சி தாமா திஸ் இஸ் ஹர் விக்கிரக ரூபம் விச் இஸ் சச்சித் ஆனந்த லஹரி ரூபம். அப்படியே பிரவாகம் எடுத்து ஓடுறது இந்த சச்சித் ஆனந்தம்லாம். அப்படிப்பட்ட ஒரு ரூபம் ஷீ சச்ச ரூபம் துவாம் அப்படிப்பட்ட உன்னை சச்ச யூ. We have to remember the shloka in its entirety. How in the Samudra Madhya island, and the island எப்படி இருக்கு, the island outskirtsல surrounded by Suraloka Vrikshas, then entering, then Kadamba Grove, then ஒரு மணி மண்டபம் இல்லையா சிந்தாமணி கிரகம், அங்க அந்த சென்டர் ஹால்ல ஒரு சிம்ஹாசனத்துல இப்படிப்பட்ட ஆசனம் where Brahma, Vishnu, Shiva and Shiva and Ishvara form the padam of that asanam. And the asanathodia plank is சதாசிவ. சதாசிவன் மேல அந்த பிளாங்க் மேல ஒரு குஷனா யாரு இருக்கா அப்படின்னாக்கா காமேஸ்வர பரமசிவ. அவருடைய மடியில கொணத் காஞ்சி தாமாவா நீ உட்கார்ந்து இருக்கே. இப்படிப்பட்ட உன்னை சச்ச யூ ஹூ இஸ் ஆஃப் த சிதானந்த லஹரி ரூபாம் துவாம் யார் ஒன்ன பஜிக்கிறா, ஹூ இஸ் டூயிங் யுவர் சேவா தன்யாஹா அப்படின்னாக்க அநேக ஜென்மங்கள்ல சம்பாதித்து வச்ச புண்ணிய ராசிகளின் கூட்டம் இருக்கு இல்லையா. புண்ணிய ராசி மீன்ஸ் அப்படியே அக்யூமுலேட்டட் பைல்ஸ் ஆஃப் புண்ணியம் இருக்கணும். அப்படிப்பட்ட புண்ணியாத்மாஸ் டூ சச் அ தியானம் ஆஃப் யூ இன் திஸ் ரூபம். இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல அப்பனா கதிச்சன அப்படின்னாக்க விரலாக அப்படிப்பட்ட புண்ணியாத்மா. சச் புண்ணியாத்மாஸ் ஆர் வெரி rare, very few fortunate punyatmas are able to do dhyanam of Devi in her Chidananda Lahari Rupam. Alright, now in the description we saw, right, இது அப்படியே ஸ்ரீ சக்கரத்தினுடைய description தான். her abode, her nivasa sthalam is in the ஸ்ரீ சக்கரம். அதனுடைய ஒரு description தான் we saw. And there are different margas, சமயாச்சார தத்பரா, கௌலமார்க தத்பர சேவிதா, இப்படிலாம் நாமாஸ் ஆர் தேர், no? So இதெல்லாம் we have to know through a guru only, proper guru. அதனால we will not touch those lines. அப்புறம் the namas from லலிதா சஹஸ்ரநாமம் என்ன நாமாஸ்? ஸ்ரீமன் நகரநாயிகா என்ன? சுமேரு மத்திய சிங்கஸ்தா ஸ்ரீமன் நகரநாயிகா, பஞ்சபிரம்மாசனஸ்திதா, சிந்தாமணி கிரகாந்தஸ்தா, மகாபத்மாட்டவி சம்ஸ்தா, கதம்ப வனவாசினி. இதெல்லாம் all these நாமாஸோட டிஸ்கிரிப்ஷன் தான் இஸ் இன் திஸ் ஸ்லோகா. சுதாசாகர மத்தியஸ்தா, இப்போதானே பார்த்தோம் சுதா சிந்தோர் மத்தியே, சேம் மீனிங் தான் சுதாசாகர மத்தியஸ்தா அப்படின்னு. ஸோ ஜாலியா வி ஆல்சோ என்டர்ட் அம்பிகாஸ் நிலையம். அதை அவ பர்மிஷனோட வில் டூ பிரார்த்தனா so that we can stay there itself in her nilayam அப்படின்னு கேட்டுப்போம். we'll see the shloka again. sudha sindhor madhye suravitapi vati parivrute manidvipe nipa upavanavati chinta manigrihe shivakare manche paramashiva paryanka nilayam bhajanti tvam dhanyaah katichana chidananda laharim. राम 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 राम.